Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. இந்த போனோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் முடிவு பண்ணல ரோகிணி, நம்மளுடைய விதி முடிவு பண்ணிருச்சு. இல்ல கௌதம், நம்ம அந்த விதிய மாத்தி எழுதிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் கௌதம். ரோகிணி, நீ என்ன சொல்ற? நான் முடிவு பண்ணிட்டேன் கௌதம். எப்போ நீங்க உங்க உயிரை விட என் அண்ணன் உயிர் தான் முக்கியம்னு நினைச்சீங்களோ அப்பவே எனக்கு நீங்க தான் வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் கௌதம். ரோகிணி, நீ நிஜமா தான் சொல்றியா? உண்மையதான் சொல்றியா? இதுக்கு முன்னாடி நீ எத்தனை முறை சொல்லியிருக்க, ஆனா அதெல்லாம் ஓடுற தண்ணியில எழுதுற எழுத்து மாதிரி போயிடுச்சு. இப்போ நீ அந்த மாதிரி சொல்லலையே, என்ன பொய்யா சந்தோஷப்படுத்தி அப்புறம் என்ன ஏமாத்திட மாட்டியே? இல்ல கௌதம், இதுக்கப்புறம் நான் உங்களை ஏமாத்தினா அது என்னையே நான் ஏமாத்திக்கிற மாதிரி ஆயிடும். கௌதம், நாளைக்கு காலையில என் கழுத்துல ஏற தாலி நீங்க கட்டுறதா தான் இருக்கணும் கௌதம். ரோகிணி, ரோகிணி, ரோகிணி. கௌதம், கௌதம், அழாதீங்க கௌதம், அழாதீங்க. நீங்க எதுக்காக அழுவுறீங்க கௌதம்? இது வரைக்கும் நம்ம தனித்தனியா இருந்து அழுததெல்லாம் போதும் கௌதம். இதுக்கப்புறம் நம்ம ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா சிரிப்போம். கௌதம், நீங்க என்கிட்ட சொன்னதுதான் இப்ப நானும் உங்ககிட்ட சொல்றேன். இந்த ஜென்மத்துல எனக்கு நீங்க தான் புருஷன் கௌதம். ரோகிணி, இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் உன் கூட வாழணும் ரோகிணி. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு புருஷனா வாழணும். உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும் ரோகிணி. உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்கணும் ரோகிணி. உன்னை பூ மாதிரி என் மனசுக்குள்ள பொத்தி வச்சு பாதுகாப்ப ரோகிணி, பொத்தி வச்சு பாதுகாப்ப. இது வரைக்கும் இந்த உலகத்துல தோத்த காதலதான் எல்லாரும் உதாரணமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போற வாழ்க்கைய பார்த்து எல்லாரும் நம்ம ஜெயிச்ச காதல உதாரணமா சொல்லி காட்டுவாங்க ரோகிணி. அந்த அளவுக்கு நம்ம வாழ போறோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு நான் கண்டிப்பா கொடுப்பேன் ரோகிணி, உனக்கு நான் கண்டிப்பா கொடுப்பேன். கௌதம், எனக்கு தெரியும் கௌதம், இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணும்னு இல்ல. இல்லதான், ஆனா எனக்கு சந்தோஷத்துல தலகால் புரியல ரோகிணி. அதான் என் மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்கேன். சரி, அதை விடு ரோகிணி. காலையில நீ ரெடியாரு. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி நடந்துகிட்டு இரு. ஓகேவா? நான் காலையில எல்லா ஏற்பாடையும் ரெடி பண்ணிட்டு உனக்கு போன் பண்றேன். சரியா? சரி கௌதம், நான் உங்க காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். குட் நைட். உண்மையிலேயே இப்பதான் எனக்கு குட் நைட் ரோகிணி. நீ போன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த நைட் நரகமா இருந்துச்சு, ஆனா இப்போ சொர்க்கமா மாறிடுச்சு. குட் நைட் ரோகிணி. குட் நைட். குட் நைட் கௌதம். அழாத ரோகிணி, அழாத ரோகிணி. டேய், என்னமா நான் நடிக்கிற? சத்யகண்ணு, நீ சொன்ன மாதிரியே கௌதம் தூண்டில ஜாக்கிரதையா இழுத்து மீனை கரைக்க கொண்டு வந்துட்டான். இதுக்கப்புறம் என்ன? வேற என்ன, மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாட்டெல்லாம் பண்ண வேண்டியதான். கௌதம், இதுக்கப்புறம் இந்த ரோஹிணியை யூஸ் பண்ணி நாம அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ஆதரைக்கும் பிரபுவுக்கும் மரண அடியா இருக்கணும். இனிமே ஆதரியும் பிரபுவும் சந்தோஷங்கிற வார்த்தைய அவங்க வாயால கூட சொல்லவே கூடாது. சரிக்கா. நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சதும்
நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். கவனமா கேட்டுக்கோ.